ஸோ ஒரு ஆள் ஒரு ஜெபிஸ் சன் ஆஃப் மைக்கேல் ராஜா. இவர் வந்து கன்னியாகுமரி இங்கே வந்து ஒரு லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நார்மலாக ஒரு டெக்னீஷியனா. ஸோ அவர் கையில் வந்து நமக்கு ஒரே ஒரு கிராம் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு கிராம் நம்ம வச்சு இந்த சீஜர் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது எங்கிருந்து உங்களுக்கு ஒரு கிராம் வரும்போது மைதீன். ஸோ அந்த ஷேக் மைதீன் பிடிக்கும் போது இன்னொரு 2 பேர், ஹபீபுர் ரஹ்மான், சிக்கந்தர் பாதுஷா, ஜமால் மொய்தீன், இவங்க 3 பேர் சொன்னாங்க. ஸோ சைக்கிள் இங்கே வரைக்கும் போய் ஸோ லாஸ்ட் நமக்கு சைக்கிள் எங்கே வரைக்கும் வருதுன்னா ஷாஹுல் அமீத் அண்ட் ஜாகிர் ஹுசேன். ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு லேப் இளையாங்குடி ஏரியாவில் ஒரு சின்ன லேப் மாதிரி ரெடி பண்ணி லேப்ல அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம சீஸ் பண்ணது வந்து 1.5 kg மெத்தம்ஃபெட்டமின், நியர்லி 1.5 kg மெத்தம்ஃபெட்டமின். ஸோ மெத்தம்ஃபெட்டமின் சீஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா வி காட் அனதர் மெட்டீரியல் கால்ட் சூடானெஃபிட்ரின். ஸோ இந்த சூடானெஃபிட்ரின் வந்து இட்ஸ் ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எதுக்காக இருக்கானது நமக்கு ஒரு பெரிய கேள்வி மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம திரும்பி பர்சியூ பண்ணோம் எப்படி எங்கன்னு பார்க்கும்போது அப்போ வந்து இவங்க திரும்பி என்கொயரியில் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு லேப் வச்சுருக்கோம். ஸோ அப்போ நம்ம இளையாங்குடியில் லேப்குள்ளே போனோம். ஸோ அந்த லேப் வந்து எப்படின்னா ஒரு லேத் ஒர்க் ஷாப்குள்ளே ஒரு சீக்ரெட்டாக ஒரு ரூம் ரெடி பண்ணி ஒரு லேப் ரெடி பண்ணாங்க. இந்த வழக்கில் டோட்டல் வந்து இப்போ வரை நம்ம கைது பண்ணது 9 பேர் இல்லாமல் 2 பேர். இப்போ நான் சொன்னது ஒரு ஆள் வந்து இந்த ஆப்ரேட்டிங் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ஒரு 2 பேர் இன்வால்வ். அவங்க அதில் ஒரு ஆள் இப்போ செக்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் 10 ஆகும். அது இல்லாமல் கேரளா சேர்ந்து ஒரு 2 நபர் இருக்காங்க. ஸோ அது இனிமேல் தான் செக்யூர் பண்ணணும். பொசிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் ஆல்சோ சீரியஸ் அஃபென்ஸ், நாட் ஜஸ்ட் செல்லிங். ஸோ ரீட்டைலர் ஹோல்சேலர் மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சின்ன கிராம் நீங்கள் வந்து பொசிஷனை தான் வச்சிருக்கேன். ஈவன் தென் தோ 1 gram இஸ் a bailable offense in நம்ம NDPS ஆஃப் கஞ்சானா bailable தான். பட் ஸ்டில் அது உங்கள் லைஃப்லாம் உங்கள் கரியரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜூலை டேட்டானா என்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ ஜூலை மட்டுமே நம்ம 90 கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆஸ் பார்ட் ஆஃப் த டிரைவ். அண்ட் சீஜர் வந்து 120 kg சீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ இந்த மெத்தெல்லாம் ஆட் பண்ணால் நம்ம சிந்தட்டிக் ட்ரக்ஸு நியர்லி ஒரு 1.8 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் அருகே கடந்த ஓராண்டாக சட்டவிரோதமாக மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் தயாரித்து வந்த ஆலையை காவல்துறையினர் கண்டறிந்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த விவரங்களை பார்த்தும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைந்திருக்கிறார். பூபேஷ், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் அருகே வந்து அரசால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயர் ரக போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் பயன்பாடு இருப்பதாக கூறி போலீசார் தீவிர சோதனை ஈடுபட்டு வந்தனர். அந்த அடிப்படையில் மெத்தபெட்டமைன் பயன்படுத்தியதாக இளைஞர் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர். அந்த அடிப்படையில் வந்து அவர் தெரிவித்த தகவலின் பேரில் அடுத்தடுத்து பல்வேறு நபர்களை போலீசார் கைது செய்து அதிர்ச்சியூட்டும் விதமாக இருந்தது. குறிப்பாக சிவகங்கை இளையான்குடியைச் சேர்ந்த ஜமால் மொஹிதீன், அதே போல சென்னையைச் சேர்ந்த சாகுல் ஹமீத், சிக்கந்தர் பாதுஸ், அப்புறம் ஷேக் முகமது உள்ளிட்ட 9 பேரை வந்து அடுத்தடுத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது அந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்காக தனித்துவமாக அறை ஒன்று தயார் செய்து அதற்குண்டான மூலப்பொருட்களை வாங்கி வந்து அதை தயாரித்து இங்கிருந்து விற்பனை செய்ததாகவும் அதிர்ச்சி தகவலை ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்று ஓராண்டுக்கும் மேலாக இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக, அது மட்டுமல்லாது இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு கன்னியாகுமரியைச் சேர்ந்த காவலர் ஒருவர் மூளையாக இருந்ததாகவும், அதுபோல கேரளா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களும் இதில் ஈடுபட்டு இருப்பதாக தொடர்ந்து அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல் வந்திருப்பதாகவும், அது விசாரணையில் இருக்கும் பட்சத்தில் அது குறித்தான முழுமையான விவரங்களை வெளியிடவில்லை என்றும், இது மிகப்பெரிய நெட்வொர்க்காக செயல்பட்டு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்ததாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் இந்த பொருட்கள் கொண்டு சென்றிருக்கலாம் என்று கூறிய அவர், மேலும் இது குறித்த அந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை கண்டறிந்திருப்பதாகவும், இதில் தொடர்புடைய நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவதோடு இதற்கு முழுமையாக தடுப்பதற்கான தனித்துவமான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சிறிய அளவிலான போதைப் பொருளாக இருந்தாலும் கூட அரசால் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இது போன்ற போதைப் பொருட்களை இளைஞர்களும் வாலிபர்களும் பயன்படுத்த கூடாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அவர், மேலும் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விசாரணை தொடரும் எனவும் இதில் மேலும் பலர் சிக்குவார்கள் என்று கூறியுள்ளதோடு தொடர்ச்சியான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 9 பேர் மெத்தபெட்டமைன் தயாரிப்பு மற்றும் பயன்பாடு விற்பனை செயல்களில்
ஈடுபட்ட சம்பவமாக 9 பேரை கைது செய்துள்ள சம்பவமானது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சோதனை.